அப்போ என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். எண்ணெய் சூடேறிடுச்சு. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிக்கலாம். பொரிஞ்சிச்சு. நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா உப்பு போட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு புளிசாந்து போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 3/4 ஸ்பூனு, மிளகுத்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்க கறியை போட்டுக்கலாம். நான் இப்போ 1/4 கிலோ கறிக்கு தான் கிரேவி செய்கிறேன். கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம். பார்த்தா தேங்காய் 5 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிப்போம். தண்ணிலாம் ஊற்றி வச்சு இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தனியாக எப்படி இருப்பாங்க நல்லா வந்துச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழைக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை கூட நீங்களும் செய்து பாருங்கள். ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளெல்லாம் வச்சு தான் செஞ்சுருக்கேன். நான் எதுவும் ஸ்பெஷலாலாம் போடலை. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.